விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் அரசு. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தவேக தலைவர் விஜய். முதலமைச்சர் பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைக்க உள்ளார் ஆளுநர் அர்லேக்கர். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தவேக வேட்பாளரை எதிர்த்து திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மனு. உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டி. 77 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மே 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் இன்று முற்பகல் 10 மணிக்கு நடைபெறும் விழாவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பதவியேற்க உள்ளார். தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனி பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்துள்ளது. அந்த கட்சிக்கு காங்கிரசின் 5 உறுப்பினர்களும் ஆதரவை தெரிவித்துள்ளனர். இதேபோல் தலா 2 உறுப்பினர்களை கொண்ட 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, முஸ்லிம் லீக் ஆகியனவும் ஆதரவு கடிதங்களை வழங்கியுள்ளன. இந்த கடிதங்களுடன் தன்னை ஆதரிக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுடனும் மக்கள் மாளிகைக்கு சென்ற தவேக தலைவர் விஜய் ஆளுநர் அர்லேக்கரை சந்தித்து தன்னை ஆதரிக்கும் 120 உறுப்பினர்கள் அடங்கிய பட்டியலை வழங்கியதுடன் ஆட்சி அமைக்க முறைப்படி உரிமை கோரினார். விஜயின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் அர்லேக்கர் ஆட்சி அமைக்க தவேக சட்டமன்ற கட்சி தலைவர் விஜய்க்கு அழைப்பு விடுத்துள்ளார். அதன்படி இன்று முற்பகல் 10 மணிக்கு சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் பதவியேற்பு விழா நடைபெற உள்ளது. இதில் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்க உள்ளார். அவருடன் அருண்ராஜ், செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, ஆனந்த், நிர்மல்குமார் உள்ளிட்டோர் அமைச்சர்களாக பதவியேற்க உள்ளனர். அவர்களுக்கு ஆளுநர் அர்லேக்கர் பதவியேற்பு உறுதிமொழி செய்து வைக்க உள்ளார். இந்த நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி பங்கேற்க உள்ளார். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் தோல்வியடைந்த திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்ததாக தொடர்ந்த வழக்கு இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் சீனிவாச சேதுபதியிடம் தோல்வியடைந்தார். இந்த நிலையில் சீனிவாச சேதுபதி சட்டமன்றத்தில் மே 13ஆம் தேதி நடைபெறவிருக்கும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்பதை தடுக்க கோரி பெரிய கருப்பன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். இதில் பதிவான வாக்குகள் முறையாக மறு எண்ணிக்கை செய்யப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு இன்று நீதிபதிகள் எல் விக்டோரியா கௌரி மற்றும் என் செந்தில்குமார் ஆகியோர் தலைமையில் விசாரணைக்கு வருகிறது. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டியில் 77 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி பெற்றுள்ளது. ஜெய்ப்பூரில் உள்ள சபாய் மான்சிங் மைதானத்தில் 19வது IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் மோதின. டாஸ் வென்ற குஜராத் அணி முதலில் பேட்டிங் செய்து 20 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 229 ரன்கள் எடுத்தது. இதில் சிறப்பாக விளையாடிய சுப்மன் கில் 84 ரன்களும், சாய் சுதர்சன் 55 ரன்களும் எடுத்தனர். இதையடுத்து 230 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணி 16 ஓவரில் 152 ரன்கள் மட்டும் எடுத்து ஆல் அவுட் ஆனது. இதன் மூலம் குஜராத் அணி 77 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மே 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. லட்சத்தீவு பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இதேபோல் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்று ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இதனால் இன்று கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மே 12ஆம் தேதி ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களிலும் காரைக்காலிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். மே 13ஆம் தேதி தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருவண்ணாமலை மாவட்டங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சிறுபான்மையினருக்காக எந்த வேலையும் செய்யவில்லை என்று முன்னாள் CPI நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னன் மொல்லா குற்றம் சாட்டியுள்ளார். மேற்கு வங்கத்தில் பாஜக அரசு அமைக்கப்பட்டது குறித்து
டெல்லியில் முன்னாள் சிபிஐ நாடாளுமன்ற உறுப்பினர் ஹன்னன் மொல்லா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இது பாஜகவின் திட்டம் என்றும் தங்களுக்கு வங்காளம் கிடைக்கவில்லை என்றால் நாடு முழுவதையும் ஆட்சி செய்தாலும் எதையும் சாதிக்க முடியாது என்றும் கூறினார். அவர்கள் எப்போதும் நீண்டகால மற்றும் தீவிர திட்டமிடுதலும் வங்காளத்தை குறிவைக்க முயன்றதாக கூறினார். முதலமைச்சராக பிறகு தங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே வாக்களித்ததாகவும் முஸ்லிம்கள் யாரும் வாக்களிக்கவில்லை என்றும் அவர் அறிவித்ததாகவும் கூறினார். இதைத் தொடர்ந்து சிறுபான்மையினருக்காக எந்த வேலையும் செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். இது அரசியலமைப்புக்கு எதிரானது. இந்த அணுகுமுறை அவர்களின் குணத்தை பிரதிபலிப்பதாக சுட்டிக்காட்டினார். தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைக்க வெளியிலிருந்து நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாகவும் அதே நேரத்தில் திமுகவுடனான தங்கள் கூட்டணி தொடர்வதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிபந்தனையற்ற ஆதரவு அளிப்பதாக அறிவித்தார். விஜய் ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிலைப்பாடு தடையாக இருக்கக்கூடாது என்பதாலும் தமிழகத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வரக்கூடாது என்பதாலும் இந்த முடிவை எடுத்ததாக கூறினார். தாவேக ஆட்சி அமைக்க மட்டுமே வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பதாகவும் அதே நேரத்தில் திமுக கூட்டணியில் தான் தொடர்ந்து இருப்பதாகவும் திருமாவளவன் கூறினார். நாங்கள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் தான் இருக்கிறோம். ஆனால் அரசியல் நெருக்கடியான இந்த சூழலில் ஒரு முடிவை எடுப்பதற்கு ஒரு அரசியல் கட்சி என்கிற முறையில் எங்களுக்கான சுதந்திரத்தை பயன்படுத்தி இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இது எந்த வகையிலும் எங்கள் உறவை பாதிக்கும் என்று நாங்கள் நம்பவில்லை. இந்த நிலைப்பாடு திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு உறுதுணையாக இருப்பது, குடியரசுத் தலைவர் ஆட்சி முறை வராமல் தடுப்பது, அவ்வளவுதான். அரசியல் அமைப்பை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும் என்று சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஹசன் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசம் மொராதாபாத்தில் சமாஜ்வாதி கட்சி தலைவர் ஹசன் ரேபரேலியில் ராகுல் காந்திக்கு எதிராக ஒட்டப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய சுவரொட்டிகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரசியலமைப்பை எதிர்ப்பது யார், அதை ஏளனம் செய்வது யார் என்பது இந்த முழு நாட்டிற்கும் தெரியும் என்றார். நாட்டில் தேர்தல்கள் எவ்வாறு நடத்தப்படுகின்றன என்பதும் தன்னாட்சி அமைப்புகள் எவ்வாறு கட்டுப்படுத்தப்படுகின்றன என்பதும் யாருக்கும் ரகசியம் அல்ல என்று கூறினார். அரசியலமைப்பை பாதுகாப்பது ஒவ்வொரு குடிமகனின் பொறுப்பாகும். இல்லையெனில் எதிர்காலத்தில் அரசியலமைப்பை காப்பாற்றுவதற்காகவே நாம் ஒவ்வொரு சுதந்திர போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்று தெரிவித்தார். ஒவ்வொரு மதமும் எங்கள் மதமே என்று முழங்குபவர் தாவேக தலைவர் விஜய் என்று தாவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னையில் தமிழக ஆட்சி அமைப்பதற்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி தாவேகாவிற்கு நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கியுள்ளது குறித்து தாவேகாவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் சார்பில் தனது உளமார்ந்த நல்வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டார். எங்கள் தலைவரை பொறுத்தவரை பொதுவாக பலரும் அனைத்து மதங்களும் ஏற்புடையவை என்று கூறுவார்கள். ஆனால் எங்கள் தலைவரோ தாம் பேசும் ஒவ்வொரு மேடையிலும் ஒவ்வொரு மதமும் எங்கள் மதமே என்று முழங்குபவர் என்றார். அத்தகைய அனைவரையும் அரவணைக்கும் இயல்பு கொண்டவர் என்று புகழாரம் சூட்டினார். இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் தலைவர் சார்பாக எங்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொல்கிற வார்த்தைகள் எம்மதமும் சம்மதம் என்று சொல்வார்கள். ஆனால் எங்கள் தலைவரை பொறுத்தவரையிலும் எந்த மேடையில் பேசுகிற போதும் எம்மதமும் நம்மதம் என்று சொன்ன ஒரு தலைவர். அவருடைய வாழ்வு சிறக்க எல்லோரும் ஒருங்கிணைந்து அவரை ஆட்சி கட்டளை அமர்வதற்காக உதவி செய்திருக்கிற அருளாளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும், தலைவர் அவர்களுக்கும், அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற அத்தனை சகோதரர்களுக்கும் எங்களுடைய பாராட்டுதலையும் நன்றியும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். மதச்சார்பற்ற சக்திகள் வெளியேற வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் தமிழகத்தில் தாவேகாவிற்கு காங்கிரஸ் அளித்த ஆதரவு குறித்து கர்நாடக துணை முதல்வர் DK சிவகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பாஜக சக்திகளை ஆட்சியிலிருந்து வெளியேற்றுவதற்காகவே தன் கட்சி எடுத்த முடிவுகள் அனைத்தும் எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். இறுதியில் மத சார்பற்ற சக்திகள் வெளியேற வேண்டும் என்பதே தங்கள் விருப்பம் என்று தெரிவித்தார். புதுச்சேரி தேர்தலில் கட்சியின் செயல்பாடு குறித்து பேசிய அவர், எதிர்காலத்தில் நாங்கள் அரசியல் சூழலை புத்துயிர் அளிப்போம் என்றும் கட்சியின் நலனுக்காக தாங்கள் புத்துயிர் அளித்து எதிர்காலத்தில் ஒரு முறையான அரசியல் வரைபடத்தை உருவாக்குவோம் என்று தெரிவித்தார். சுற்றுலா தொகுப்பு திட்டங்களை விரிவாக விளக்கி பொதுமக்களை மோசடி செய்துள்ளதாக கூடுதல் துணை ஆணையர் மனிஷா சிங் தெரிவித்துள்ளார்.
உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் கூடுதல் துணை ஆணையர் மனிஷா சிங் சுற்றுலா தொகுப்பு மோசடியில் ஈடுபட்ட ஒரு கும்பலை கைது செய்து முறியடித்தது குறித்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அவர்கள் ரேஞ்சர்ஸ் கிளப் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் ஒரு நிறுவனத்தை உருவாக்கினர். இந்நிறுவனம் வாடிக்கையாளர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கி வந்ததாக குறிப்பிட்டார். இதில் சர்வதேச மற்றும் உள்நாட்டு சுற்றுலா திட்டங்கள் அடங்கும். அவர்கள் மக்களை ஒரு ஹோட்டலுக்கு வரவழைத்து தங்கள் சுற்றுலா தொகுப்பு திட்டங்களை விரிவாக விளக்கி அவற்றை அவர்களுக்கு வழங்க முன் வந்ததாக கூறினார். மக்கள் அவர்களின் சலுகைகளை நம்பியதும் அவர்களிடம் சுமார் ரூபாய் 1,80,000 முதல் ரூபாய் 2 லட்சம் வரையிலான தொகையை அவர்கள் பெற்றுக்கொண்டனர் என்று தெரிவித்தார். சுவாமி அருள் பாலித்தார். சேலம், கிருஷ்ணகிரி, ஈரோடு மாவட்டங்களிலிருந்து மற்றும் கர்நாடக மாநிலத்திலிருந்து ஏராளமான பக்தர்கள் கோவிலுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சிவபுரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாழையடி புற்றுமாரியம்மன் திருக்கோவிலில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. சிதம்பரம் அடுத்த சிவபுரி கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வாழையடி புற்றுமாரியம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை மாதத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான தீமிதி திருவிழா கடந்த மாதம் 28ஆம் தேதி காப்பு கட்டப்பட்டு கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவில் ஏராளமான பக்தர்கள் பால்குடம் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக புற்றுமாரியம்மன் கோவிலுக்கு சென்றனர். அதன் பின்னர் அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தீமிதி விழாவை முன்னிட்டு நேற்று காலை சோதனை கரகம் எடுத்தல், மதியம் அக்னி சட்டி எடுத்தல் ஆகியவை நடைபெற்றது. இதன் பின்னர் மேலதாள வாத்தியங்கள் முழங்க கொள்ளிடம் ஆற்றங்கரையிலிருந்து சக்தி கரகம் புறப்பட்டது. இதனையடுத்து சிவபுரி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளை சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து புற்றுமாரியம்மனை வழிபட்டனர். விழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரவில் அம்பாள் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. தீமிதி திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகங்கள் மற்றும் விழா குழுவினர் செய்திருந்தனர். மேலானூரில் மழையின் காரணமாக தென்னை மரம் உடைந்து விழுந்ததில் விவசாயி ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மேலானூரை சேர்ந்த விவசாயி தனஞ்செழியன் தனது வீட்டின் அருகில் படுத்துக் கொண்டிருந்தார். அப்போது மழையின் காரணமாக அவர் மீது தென்னை மரம் உடைந்து விழுந்ததில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து அவரது உடலை மீட்டு அருகில் இருந்தவர்கள் உடற்கூறு ஆய்விற்காக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவில்பட்டி மற்றும் சுற்று வட்டார பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்டது. இந்த நிலையில் மாலையில் திடீரென 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய பலத்த மழை பெய்தது. இதனால் சாலைகளில் மழை நீர் வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடியது. மேலும் கோவில்பட்டி நகர் மட்டுமின்றி கழுகுமலை, எட்டயாபுரம், விளாத்திக்குளம், புதூர், காடல்குடி, நாகலாபுரம், இனாமணியாச்சி, பாண்டவர் மங்கலம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை பெய்தது. மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலமைச்சராக இன்று பதவியேற்கிறார் தவேக தலைவர் விஜய். முதலமைச்சர் பதவியேற்பு உறுதிமொழியை செய்து வைக்க உள்ளார் ஆளுநர் அர்லேக்கர். ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தவேக வேட்பாளரை எதிர்த்து திமுக முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்பன் மனு. உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. IPL 20 ஓவர் கிரிக்கெட் தொடரின் 52வது போட்டி 77 ரன்கள் வித்தியாசத்தில் ராஜஸ்தானை வீழ்த்தி குஜராத் அணி வெற்றி. வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் மே 15ஆம் தேதி வரை கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.